ஜெபமணி மாலை. அநேகரிடத்தில் இது காண கிடைக்கும். இறைவனை தியானித்தபடியே இம்மணிகள் ஒவ்வொன்றாக உருட்டப்படும். அப்படி ஒவ்வொரு மணி உருட்டப்படுகையிலும் புண்ணியம் சேகரிக்கப்படும். எனினும் அனைவருக்கும் அந்த புண்ணியம் சேர்கின்றதா? இல்லை. தாம் அறிந்த அநேகர் பல்லாண்டுகளாய் இந்த மாலையை உருட்டிக் கொண்டிருக்கலாம். பலன் ஏதுமின்றி அடங்காத கோபம், அடங்கா ஆணவம், அடங்கா பேராசை எனும் சங்கடங்களில் எதையும் தியாகிக்காது இருப்பார்கள். ஆக அவர்கள் பிரயத்தனமும் வீணே. அதற்கு காரணம் சிந்தித்ததுண்டா? அதற்கு காரணம் யாதெனில், ஜெபமாலையின் மணிகளை உருட்டும் அநேகர் தாம் நிகழ்த்த வேண்டிய மற்றொரு செயலை நினைவு மறக்கின்றார்கள். அதுவே மனமாற்றம். ஆக அடுத்த முறை ஜெபமணி மாலையை உருட்டும் முன்பு தம் மனதில் உள்ள துஷ்ட எண்ணங்களை வெளியேற்றுங்கள். உள்ளே குடிகொண்டிருக்கும் தீய சிந்தனைகள் அனைத்தையும் நெருப்பிட்டு பொசுக்குங்கள். அகலட்டும் தீமை தம் அகத்திலிருந்து. அதுவே அருளும் தமக்கு நல்ல அமைதி. பெறலாம் பூரண சந்தோஷம். ஆக பலனாய் பெருக்கெடுக்கும் அன்பு. ராதா.